வணக்கம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? செலவில்லாமல் குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறாக்கள் இந்த வீடியோவை பாருங்கள். குழம்பு வைக்க தொடங்குறதுக்கு முதல் தயவுசெய்து எழுதஞ்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க, நாங்கள் குழம்பு வைக்க தொடங்குவோம். இன்றைக்கி நாங்கள் தக்காளி பழத்தில் தான் குழம்பு வைக்க போகிறோம். இந்த தக்காளி பழத்தை எடுத்து பின்பக்கமாக கீறு போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சம் மெல்லிசாக கீறு போட்டுக்கொள்ளுவோம். இதே மாதிரி எல்லா தக்காளி பழத்தையும் கீறு போட்டு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ தக்காளி பழமெல்லாம் கீறு போட்டாச்சு. நான் இங்கே அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு நாங்கள் கீறி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை அப்படியே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். 10 நிமிஷம் ஆகிட்டுது, திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த தக்காளி பழத்தை வெளியே எடுத்துக்கொள்ளுவோம். இதில் நாங்கள் தோல் உரிக்க வேணும். நல்ல இந்த குட்டி குட்டி பழம் இப்படி நாங்கள் தோலை உரிச்சிட்டு சமைச்சால் நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வெட்டின இடத்துல பிளந்திருக்கோம். இதை நாங்கள் இப்போ தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு தோலை உரித்து எடுத்துக்கொள்ளுவோம். தக்காளி பழத்தில் தோல் எல்லாம் உரித்து எடுத்துட்டேன். தோல் உரிக்கிறத நான் காட்ட இல்லை. ஏன்னு சொன்னால் என் ஃபோன் கீழே விழுந்துட்டுது, என் கையில் தட்டுப்பட்டு கீழே விழுந்துட்டுது. அதால் அந்த கிளிப் டெலீட் ஆகிட்டுது. நான் இதில் எங்களோட குழம்புக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சியும் உள்ளியும் இடித்து வச்சுருக்கிறேன். அதோட கருவேப்பிலை, ரம்பு இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான ஒரு மசாலா ஒன்று செய்து கொள்ளுவோம். மசாலான்னு சொன்னால் நாங்கள் கணக்க பொருள் போட போகிறதில்லை. தேங்காயும் அரிசியும் தான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். நல்லா கலர் ஒன்று வர்றதுக்காண்டி தேங்காய் பூவை போட்டு கொஞ்சம் நேரம் தேங்காய் வறுவட்டு விரையக்குள்ள நாங்கள் கொஞ்சமாக அரிசி போட்டுக்கொள்ளுவோம். ஏன்னா இந்த கறிக்கு நாங்கள் தேங்காய் பால் விட போகிறதில்லை. அதால் கொஞ்சம் திக்னஸுக்காண்டி இந்த தேங்காயும் அரிசியும் வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். வறுபட்டுட்டு இதை நாங்கள் இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்ச நேரம் ஆறுனத்துக்கு பிறகு நாங்கள் இதை இடிப்போம். தக்காளி பழம் ஊற வச்சுருந்த தாச்சியவே நான் அப்படியே அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் நாங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். நான் ஒரு 3 மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இந்த கறிக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருந்தால்தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டுக்கொள்ளுவோம். வெந்தயம் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். அதோட சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சமாக சீரகம் போடுவோம். வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர நேரம் இஞ்சியையும் உள்ளியையும் போட்டுக்கொள்ளுவோம். கருவேப்பிலை போட்டுக்கொள்ளுவோம். ரம்பையும் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் கலந்து விடுவோம். பொரியட்டும். இதில் வெங்காயம் கொஞ்சம் பொரியிற பதத்துக்கு வர வேணும். இப்போ வெங்காயம் பொரிஞ்சிட்டுது. இப்போ எங்கள்ட குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கொள்வோம். நான் 1.5 மேசக்கரண்டி அளவு போட்டிருக்கிறேன். நாங்கள் இனி இதில் தண்ணி விட்டுக்கொள்வோம். நாங்கள் இதில் தேங்காய் பால் விட போகிறதில்லை. தக்காளி பழ குழம்புக்கு தேங்காய் பால் போட்டால் கூடுதலாக இனிக்கிற மாதிரி இருக்கும். கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுவோம். மஞ்சள் சேர்த்து கலந்து விட்டுட்டு நாங்கள் திரும்பவும் இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கொள்ளுவோம். எங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் தண்ணி விட்டுக்கொள்ளலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ குழம்பு கொதிக்க தொடங்குது. ஒருக்கா கலந்து விடுவோம். கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே வறுத்து இடித்து வச்சுருக்கிற தேங்காய் பூ கலவையை இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து கலந்து விடுவோம். இந்த குழம்பு ஒரு கொதி வரட்டும். இப்போ நான் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட தக்காளி பழங்களையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படி குட்டி குட்டி தக்காளி பழங்கள் எடுத்து முழுசாக சமைச்சு பாருங்கள். இதே மாதிரி தோல் உரிச்சிட்டு அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இதை இப்படியே கலந்து விடுவோம். நீங்களும் இப்படி குட்டி குட்டி தக்காளி பழம் கிடைக்கிற நாளில் இதே மாதிரி ஒருக்கா குழம்பு வச்சு பாருங்கள்.
இந்த குழம்பு நல்ல புளிப்பாக இனிப்பாக நல்ல காரமாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு சமைச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த குழம்பு இப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் ஆவிய விடுவோம். 5 நிமிஷம் ஆகிட்டுது. நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்போ எங்களோட தக்காளி பழங்கள் எல்லாம் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து அவிஞ்சிட்டுது. ஒரு கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு எங்களுக்கு விரும்பினால் நாங்கள் அந்த தக்காளி பழத்தை லேசாக கொஞ்சமாக மசிச்சு விடலாம். ஒரு ஓரங்களில் நான் இதில் 1-2 பழங்களை லைட்டாக மசிச்சு விடுறேன். அப்போ தான் அந்த தக்காளி பழத்தின சுவை அந்த குழம்புலேயும் நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். இப்படி ஒரு குழம்பு இருந்தால் எங்களுக்கு வேறு எந்த கறியும் தேவையில்லை, மச்சமும் தேவையில்லை, அவ்வளவு நல்லா இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால்தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். 2-3 தக்காளி பழங்களை நான் லைட்டாக மசிச்சு விட்டுருக்கிறேன். மற்ற தக்காளி பழங்கள் முழுசாகவே இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சமாக இறைச்சி சரக்குத்தூள் போட்டுக்கொள்ளுவோம். விரும்பினா போடலாம், இல்லாட்டா தவிர்க்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நல்லா காரசாரமாக இருக்கும். அதோட கடைசியாக ஒரு கொஞ்சமாக நாங்கள் சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். அந்த தக்காளி பழத்தின புளிப்பு இந்த சீனியை நாங்கள் போடக்கல பேலன்ஸ் ஆகிரும். குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ நாங்கள் ஒருக்கா கலந்து விடுவோம். தக்காளி பழங்கள் மசிஞ்சு போகாமல் பக்குவமாக கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுவோம். அடுப்பை குறைச்சிட்டு விடுவோம். பொதுவாகவே நாங்கள் வெள்ளி செவ்வாயில் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிப்போம். நெடுகுகளும் கத்தரிக்காய் வைத்தங்காய் உருளைக்கிழங்கு இதுகளை தான் வைப்போம். ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும், இந்த வெள்ளிக்கிழமைக்கு இப்படி ஒரு குழம்பு வச்சு பாருங்கள். அதுக்கும் இந்த குழம்பை வச்ச உடனே சாப்பிட்றத விட நாங்கள் கொஞ்சம் நேரம் 2-3 மணி நேரம் இது அப்படியே மூடி ஊற விட வேணும். ஊற விட்டதுக்கு பிறகு உண்மையிலே இந்த கறியோட சாப்பிடல சோறு அமிர்தமாக இருக்கும். எங்களோட சுவையான அதே நேரம் செலவில்லாத தக்காளி பழம் குழம்பு தயாராகிட்டுது. இறக்கிடுவோம். குழம்பு இறக்கி கொஞ்சம் ஆற விட்டதுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்குது. நீங்களும் கட்டாயம் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு பிடிச்சிருந்தா கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.